கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய மாபெரும் கிருபை, ஆண்டவருடைய அதிசயங்கள், எண்ணி முடியாத நன்மைகள், கிருபைகள் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தாவீது குறிப்பிடுகிற வண்ணமாய் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அதனுடைய அடையாளம்தான் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் நாம் வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். ஒருவேளை எத்தனையோ அற்புதமான கடவுளுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டில் நாம் இழக்க வேண்டிய அல்லது அவர்கள் கடவுளுக்குள்ளாக மறைய வேண்டிய நிலை இருந்திருந்தாலும் கூட ஆண்டவருடைய அதிசயமான கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி இந்த புதிய மாதத்திற்குள்ளாக வருவதற்கு கடவுள் உதவி செய்திருக்கின்றார். எத்தனையோ நன்மைகள், ஏராளமான கிருபைகள், கண்ணீரின் பாதைகள், வேதனையின் பாதைகள், தோல்வி, அவமானம், நிந்தைகள் வரும்பொழுதெல்லாம் கூட கடவுள் அந்த நேரத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தேர்ச்சி பலப்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது ஒரு விசேஷித்தமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி இந்த மாதத்தில்தான் நம்முடைய இரட்சகருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். நான் வழக்கமாக சொல்லுவேன், இந்த டிசம்பர் மாதம் என்றாலே அது ஒரு கிறிஸ்மஸ் மாதம் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த மாதம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நாம் அனுசரிக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலும் கடவுள் அப்படிப்பட்டதான அற்புதமான பண்டிகை தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கூட அனுசரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த மாதத்தின் முதல் நாளில் கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூர்ணத்தினால் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அதிசயமான ஒரு பிறப்பு. அவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் எல்லா மனிதர்களும் பிறப்பது போல் அவர் பிறக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் மனிதர்களைப் போலவே வாழ்ந்தார். ஆனால் அவர் எல்லா மனிதர்களைப் போல அவர் வாழவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் மனிதனைப் போல மரித்தார். ஆனால் எல்லா மனிதர்களும் மரிப்பது போல் அவர் மரிக்கவில்லை. அவர் மரித்தார். அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே சொன்னார், நான் சொன்னபடி உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கின்றார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கிறிஸ்மஸும் ஈஸ்டர் தினமும் நிர்ணயிப்பது இல்லை. அந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் சுருக்கி போட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அனாதியாக என்றென்றும் இருக்கின்ற இந்த வான பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே இதோ ஆண்டவர் இருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அவர் மனிதராக வந்தாரே, அதிலே ஒரு முக்கிய நோக்கம் இருக்கின்றது. அவர் ஏன் வந்தார்? எப்படிப்பட்டவராக வந்தார்? அவருக்கும் நமக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை குறித்து ஓரிரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் பரிபூர்ணமானவர் என்று இங்கே சொல்லும் பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சற்று முன்பதாக குறிப்பிட்ட வண்ணமாய் ஒரு இயல்பான மனிதனைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவரால் அற்புதங்கள் செய்ய முடிந்தது. அவரால் அநேக மரித்தவர்களை எழுப்ப முடிந்தது, வியாதிஸ்தர்களை சுகமாக்க முடிந்தது.
ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்ததான காரியங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொண்டே வந்தார். இதெல்லாம் காரணம் என்ன? அவர் பரிபூர்ணமானவராக இந்த உலகத்திலே அவர் வந்ததினாலே. எதிலெல்லாம் அவர் பரிபூர்ணமானவராக இருந்தார் என்றால், அவரிலே இல்லாதவைகள் என்று ஒன்றும் இல்லவே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார். அவருடைய பிறப்பை தான் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கொண்டாடுவதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த மாதத்திலே இருந்து தொலைக்காட்சியில் தொடர் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்னவென்று சொல்லி என்றால், கிறிஸ்மஸ் கேக் தயாரிக்கின்றார்கள் பிரபலமான நாடுகளில், ஹோட்டல்களில். இன்னும் குழுக்களாக நின்று நாங்கள் கிறிஸ்மஸ் ஒயின் தயாரிக்கின்றோம், கிறிஸ்மஸ் கேக் தயாரிக்கின்றோம் என்று சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணுகின்ற மக்களை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். 2-3 நாட்களுக்கு முன்பதாக கூட தமிழகத்தில் ஒரு பகுதியில் கிறிஸ்மஸ் கேக் நாங்கள் தயாரிக்கின்றோம் என்று சொல்லி அதற்கான எல்லா விதமான காரியங்களை செய்து முடித்துவிட்டு என்ன செய்தார்கள் என்றால், ஒரு சினிமா பாடலை பாடி அதற்கு நடனமாடி கழித்து கொண்டிருந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் அதுதானா? அதற்காகத்தான் கிறிஸ்மஸ் வந்ததா? எல்லாராலும் கேக் தயாரித்து அதை நண்பர்களோடு கூட உறவினர்களோடு கூட உண்டு மகிழ்ந்து கழித்திருப்பதற்கு தான் கிறிஸ்மஸ் வந்ததா? அல்லது அதுதான் உண்மையான கிறிஸ்மஸா என்று சொன்னால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு மிகுந்த வேதனை அந்த காட்சிகள் கொடுக்கின்றது. இன்றைக்கு உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் என்றால் யார் வேண்டுமென்றாலும் அதை அனுசரிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வாட் இஸ் தி கோர் பர்பஸ் ஆஃப் கிறிஸ்மஸ்? கடவுளுடைய நோக்கம் என்ன? உங்களுக்காக இந்த இரட்சகர் உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொன்னாரே, அந்த உங்களுக்காக என்று சொல்லும் பொழுது எனக்கு அவருக்கும் இடையில் என்ன இருக்கிறது என்பதை சிந்திக்காமல் இன்றைக்கு நான் குறிப்பிட்ட வண்ணமாக தின்பண்டங்களையும் பலகாரங்களையும் தயாரித்து அதில் மகிழ்வது உண்மையான கிறிஸ்மஸாக இருக்க முடியாது. இங்கே கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கின்றோம். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் பரிபூர்ணம் உள்ளவராக வந்தார் என்று எழுதியிருக்கிறது. 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். 1, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இலவசமாக ரட்சிப்பு நமக்கு உண்டாயிற்று. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நமக்குள்ளாய் இருக்கிறதான எல்லா விதமான சாபங்கள் நீங்குவதற்கு. இன்றைக்கு மனிதன் எத்தனையோ முயற்சிகளை அவன் எடுத்துக்கொண்டே இருக்கின்றான். எவ்வளோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை இந்த காலையில் நான் பார்த்தேன். அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை சார்ந்த ஒரு பள்ளி வாகனம் போய் கொண்டிருந்தது. அப்பொழுது என் மகள் என்னை அழைத்து சொன்னார், டாடி அந்த பள்ளி வாகனத்தை பாருங்கள். அந்த பள்ளி வாகனம் எதனால் உருவாக்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் மூலமாக என்று சொன்னால், அவர்கள் ஏற்கனவே ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலில் வருகிறதான வருமானத்தை நாங்கள் சேரிட்டிக்காக காண்பிக்கின்றோம் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? பள்ளியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளி இன்றைக்கும் எளியவர்கள், ஏழ்மையானவர்கள், சாதாரண மக்கள் படிக்கின்ற பள்ளியாக அது என்ன செய்யாது, இருக்கவே இல்லை. அது மிகவும் உயர்ந்த மக்கள் படிக்கின்ற, பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகின்ற மக்கள் படிக்கின்ற பள்ளியாக இருக்கிறது. ஆனால் வெளியே பார்க்கும்பொழுது என்ன, நாங்கள் சேரிட்டிக்காக எங்கள் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படி மனிதன் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துவதற்காக, நான் என் பாவமெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக பல முயற்சிகளை அவன் எடுக்கின்றான். ஆனால் ரட்சிப்பு என்பது இப்படிப்பட்டதான காரியத்தின் மூலமாய் வருகின்ற ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்துவை, தன்னை தேடி வந்த இந்த இறை மைந்தனை தன்னுடைய சொந்த இரட்சகராக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகியிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவின் இரத்தத்தினால் வருகின்றது.
இரண்டாவதாக, நாம் கடவுளோடு கூட ஒரு அற்புதமான புதிய உறவு நமக்கு உண்டாகிறது. என்ன அற்புதமான புதிய உறவு என்றால், மகன் அப்பா என்கிறதான உறவு. எந்த மதத்திலும் காணாத ஒரு உறவு அது. மற்ற மதங்களிலே பக்தர்கள் என்று சொல்லுவார்கள், ஆனால் கிறிஸ்தவத்திலே பக்தர்கள் என்று ஒரு நாளும் சொல்லுவதில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துமஸ் அவருடைய பரிபூர்ணத்தின் மூலமாக இரண்டாவதாக நமக்கு கிடைத்தது, நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிறதான உரிமை நமக்கு கிடைத்திருக்கின்றது. மூன்றாவதாக என்ன கிடைத்திருக்கின்றது, அவர் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிறதான உரிமை வந்தவுடனே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்காளிகளாக, நாம் வாரிசுகளாக, அல்லது அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறுகின்றோம். அதை தான் கிறிஸ்தவத்திலே கிருபை என்று அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தி ஃபேவர் ஆஃப் காட், ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டை துவங்கி இதோ இத்தனை நாட்கள் வந்திருக்கின்றோம். இது எப்படி நடந்தது? கடவுள் நமக்கு கிருபை அளிக்கிறவராக. ஸோ இந்த கிறிஸ்மஸ் என்பது என்ன? நான் குறிப்பிட்ட வண்ணமாக, அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை கிறிஸ்மஸ் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த ஸ்லாக்கியத்தை கிறிஸ்மஸ் நமக்கு கொடுத்திருக்கின்றது. மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த மாபெரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாகியிருக்கிறது. ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒரு தந்தை ஒரு மகனை தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல விடுதியிலே தங்கி படிக்கும்படியாக அனுப்புகின்றான். நன்றாக படிக்கின்ற தம்பி தான். ஆனால் அவன் கல்லூரிக்கு தினந்தோறும் வீட்டிற்கு வந்து போக முடியாது என்பதற்காக விடுதியிலே தங்கும்படியான ஒரு நிலை வருகின்றது. விடுதியிலே தங்க வைக்கின்றார். அப்படி அந்த பிள்ளையை அனுப்பும் பொழுது ஒரு வேதாகமத்தை அந்த பிள்ளையிடத்தில் கொடுத்து தந்தை சொல்லுகின்றார், தினந்தோறும் இந்த வேதாகமத்தை நீ வாசிக்க வேண்டும், அப்பொழுது உனக்கு ஒரு குறைவும் வராது என்று சொல்லி அனுப்புகின்றார். அந்த சிறு வாலிபனும் சரி அப்பா என்று சொல்லிவிட்டு அவன் போகின்றான். ஆனால் போய் அங்கே சேர்ந்த ஓரிரு தினங்களிலேயே அவன் தந்தையிடத்தில் இருந்து தந்தைக்கு மகனிடத்திலிருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னவென்று சொல்லி, அப்பா எனக்கு காசு இல்லை, அப்பா எனக்கு பணம் இல்லை, செலவுக்கு பணம் இல்லை, இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் கடிதம் எழுதி கொண்டே இருக்கின்றான். தந்தை என்ன செய்கின்றார்? நீ வேதத்தை படித்தாயா என்று கேட்கின்றான். நான் படித்தேன் என்று அவன் பொய் சொல்லுகின்றான். ஆனால் அவன் கடிதத்தை மாத்திரம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் தந்தை என்ன செய்கின்றார்? அவனை பார்ப்பதற்காக போகின்றான். அப்படி போகும்பொழுது தந்தை கேட்கின்றார், நான் தினந்தோறும் உன்னை வேதத்தை படித்தால் உனக்கு ஒரு குறையும் வராது என்று சொன்னேன். நீ உண்மையாகவே வேதத்தை வாசித்திருந்தால் உனக்கு கஷ்டம் வந்திருக்காதே என்று சொல்லுகின்றான். அதன் அவன் அமைதியாக நிற்கின்றான். அப்பொழுது நான் கொடுத்த அந்த வேதத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்று சொல்லி தந்தை கேட்கின்றான். அந்த பிள்ளை அப்பா எப்படி வேதத்தை அன்றைக்கு முதல் நாள் கொடுத்து அனுப்பினாரோ அதை அப்படியே கொண்டு வந்து திரும்பி கொடுக்கின்றான். அப்பொழுது அந்த மகனுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த தந்தை என்ன செய்கின்றான்? அந்த வேதாகமத்தை திறந்து காண்பிக்கின்றான். வேதாகமத்தை திறந்து காண்பிக்கும் பொழுது அந்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேஜிலும் அவர் ரூபாய் நோட்டுகளை வைத்து கொடுக்கின்றார். வைத்து கொடுத்து அனுப்பி இதை தினந்தோறும் வாசி என்று சொல்லி இருக்கின்றார். இந்த பிள்ளை அதை வாசித்திருந்தால் நிச்சயமாக இதற்குள்ள இருக்கிற பணத்தை அவனால் பார்த்திருக்க முடியும். ஆனால் அவன் பார்க்கவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் கூட இதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. அவர் பரிபூர்ணமானவராக இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் அவரோடு கூட நமக்கு இருக்கின்றதான தொடர்பு, அவரை நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக ஏற்றுக்கொண்டு நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருந்திருப்போமானால் இந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்காது. அந்த தம்பி
வேதத்தை வாசிக்க அவன் மறந்ததற்கான அடிப்படை காரணம் என்ன? அவன் தன் தந்தை சொன்ன வார்த்தைக்கு அவன் மதிப்பளிக்கவில்லை. அவன் தந்தை சொன்ன வார்த்தை அவனுக்கு ஒருவேளை முக்கியமாக வார்த்தையாக தெரியாததினாலே, அவன் அதை உதாசீனப்படுத்தியதனாலே அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவன் கீழ்ப்படியாததினால்தான் அவன் வாழ்க்கையில் அநேக கஷ்ட நஷ்டங்களை அவன் சந்திக்க வேண்டி நேர்ந்தது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கேக்கை செய்து அதை வெட்டி கொண்டாடிவிட்டு அதோடு மறந்து போகின்ற பண்டிகையை உருவாக்கி தருவதற்காக அவர் வரவில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் இணைந்து பிணைந்து ஒரு தந்தையாக, அவருடைய பிள்ளையாக நாம் வாழ அந்த புதிய உறவை உண்டாக்க கடவுள் வந்திருக்கின்றார். எப்படி இந்த வாலிபன் அப்பாவுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினது போல நம்மை தேடி வந்த இந்த இயேசுவை உதாசீனப்படுத்தி கிறிஸ்மஸ் புத்தாடைகளோடும் வண்ண வண்ணமான விதவிதமான அணிகலன்களோடு கூட மற்ற காரியங்களோடு கூட கொண்டாடுவதனால் உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆண்டின் கிறிஸ்மஸ் ஆண்டவரே நான் அர்த்தமுள்ளதாக கொண்டாட எனக்கு பலன் தாரும் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். யாவருக்கும் ஆண்டவர் என்று எழுதியிருக்கிறது. இந்த நல்ல ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுவோம். நிச்சயமாக இந்த கிறிஸ்மஸ் மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு மாதமாக, அது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு மாதம் மாத்திரமல்ல, ஒரு நன்மையும் குறையாத அந்த மாபெரும் கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இதை அமையும்படி ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பூ உலகிலே அவதரித்து எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே கிறிஸ்மஸ் என்றதான இந்த அற்புதமான நாளை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்ததற்காய் தோத்திரம். அன்றைக்கு வயல்வெளியிலே தங்கியிருந்த மேய்ப்பர்களை பார்த்து ஆண்டவரே தேவதூதன் இப்படி சொல்லுவார், அதோ உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கின்றார். ஆம் தகப்பனே, எங்களுக்காய் பிறந்த இரட்சகர், எங்களை தேடி வந்தவர், உம்மில் தான் ஆண்டவரே எங்களுக்கு மெய்யான மீட்பு இருக்கிறது. உம்மை அப்பா என்று அழைக்கும்படியான அந்த அதிகாரத்தை கடவுள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உம்மை அண்டி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை அனுதினமும் கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். வழக்கமான கிறிஸ்மஸ் காலங்களாக இந்த ஆண்டு இல்லாதபடிக்கு மெய்யான கிறிஸ்மஸாக, உண்மையான கிறிஸ்மஸாக இயேசு எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய வீட்டில், எங்களுடைய தொழிலில் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிறந்ததை நாங்கள் ஆண்டவரே சாவி உறுதிப்படுத்தி கொள்ளுகிற ஒரு கிறிஸ்மஸாகவும், உங்களுடைய பிள்ளை என்கிறதான ஆண்டவரே அந்த புதிய உறவுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு கிறிஸ்மஸாகவும், ஆண்டவரே அனுதினம் உங்களுடைய கிருபையில் நிறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்மஸாகவும் இருக்க ஆண்டவர் தாமே என்னை கிருபை செய்ய வரம் என்று செபிக்கின்றேன். அடியனோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இருந்தருளும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, அதற்காய் தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் மாதம் முழுவதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் மாதங்கள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இதை கொண்டாடுகிற காலங்களாய் அமைய ஆண்டவர் கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு இமைப்பொழுது நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல், ஆசீர்வாதம், அரவணைப்பு நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தினது போல இந்த புதிய மாதத்திலும் குறிப்பாக கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you all. Thank you very much.